வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றியும் பேச போகிறது கிடையாது, எதை பற்றியும் பேச போகிறது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நம்மள்ட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை வந்துட்டு ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தம்பிகளின் கதறல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படி 100% கட்டாயம் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. பட் ஒருத்தர் தப்பு பண்றாரு, ஒரு விஷயம் அப்படின்றத தப்பா பேசுறாரு, அதையே அவர் தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது நம்ம கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகள் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த கேள்வி எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்றதுனாலதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு தான் இந்த பதில்கள் அப்படின்றத இந்த வீடியோவா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீமானுக்கு எதிரானவனோ இல்லை வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவனோ இல்லை திமுகக்கு ஆதரவானவனோ அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ், பாலிடிக்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிடிக்ஸ், சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயம் நடந்தாலும் அன்னைக்கு என்ன ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கோ, அன்னைக்கு என்ன வந்துட்டு ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோ, அதில் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதான் நம்ம வீடியோவா இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் திடுதுப்புன்னு வந்துட்டு பார்த்தோம்னா சீமானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீடியோ அப்படின்றத கிரியேட் பண்ணணும்னா நீ ஊப்பி உனக்கு 200 ரூபா கொடுத்துட்டாங்க, அதை கேட்கல இதை கேட்கல, பெரியார் அப்படி பேசினார் நீ அதை சொல்லலை இதை சொல்லலை அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸில் கதறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ரிப்ளை அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மங்களகரமாக ஆரம்பிப்போம். நம்ம அண்ணன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இருக்கப்போ வந்துட்டு பெரியாரை எதிரி அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திமுக. இப்போ செத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பெரியாருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இது எந்த விதத்தில் கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்கிறோம் தம்பிகளுக்கு அப்படின்னா, கரெக்ட், அவங்க வந்துட்டு இருந்த வரைக்கும் எதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆதரவு அப்படின்றத தராங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் ஓவராலாக எப்படி பார்த்தாலுமே 15 வருஷமாக வந்துட்டு தந்தை பெரியார் தான் தமிழர்களுக்காக அத்தனை உரிமைகளுக்காக போராடினாரு, பெண்களுக்காக போராடினாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷங்களாக பேசிக்கிட்டு இருந்த சீமான் பார்த்தோம் அப்படின்னா திடுதுப்புன்னு பெரியாருக்கு எதிரான ஸ்டாண்ட் அப்படின்றத எடுத்து பெரியார் தமிழர்களுக்கு துரோகி, அவர் தான் வந்துட்டு தமிழக கலாச்சாரம் இருக்கு இல்லையா, தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தையே கேள்விக்குறிக்கு உள்ளாக்குனாரு, அவர் தான் வந்துட்டு அயோக்கியம் அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாரு. ஸோ அவங்க இருக்கும்போது திட்டிட்டு இல்லாதப்ப வந்துட்டு அவருக்கு ஆதரவு தரது தப்பு அப்படின்னா 15 வருஷமா ஒருத்தருக்கு ஆதரவா பேசிட்டு இப்போதாங்க எனக்கு புரிஞ்சிச்சு இந்த திராவிட கும்பலை பத்தி, பெரியார் தாங்க கெட்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். இது அது இல்ல. ஸோ ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் தமிழை ஏன் சனியன்னு சொன்னார், அதை போய் ஃபஸ்ட்டு கேளு, அதுக்கு வந்துட்டு வீடியோ கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வீடியோஸில் தெளிவாக போட்டிருக்கோம், அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு, பாலிடிக்ஸு, ஸ்போர்ட்ஸு இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய இயர்ஸனுடைய அந்த ரெஃபரன்சஸ் அப்படின்றத நம்ம எடுப்போம், அன்னைக்கு இது நடந்துச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போயிட்டு பெரியார் ஏன் சனியன்னு சொன்னார் கேளு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பெரியார் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. ஸோ இறந்தவரை போய் தோண்டி எடுத்து ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்மளால கேட்க முடியாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற யாரையுமே நம்ம கை காட்டி நீங்க ஏங்க அவர் பெரியார் அப்படி சொன்னாரு, அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்ல முடியாது. சீமான் இருக்காரு அப்படின்னா சீமான் ஒரு விஷயத்த பேசுறாரு, அவர் சொன்னாருன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு, அவர் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் பார்க்குறோம், அவர் அந்த விஷயத்த வேற மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால சீமானுடைய கருத்து வந்துட்டு இதுல மாறுபடுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அதுக்காக வந்துட்டு அவர் ஏன்பா சனியான்னு சொன்னாரு, அப்ப செத்தவர்கிட்ட போய் நீ கேளு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதான் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது தமிழை ஏன் சார் சனியன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அவர் அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது இந்த இடத்துல தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வன்மையாக கண்டிக்கிறோம். மூணாவது விஷயம், சீமானுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா கிழவனை ஏன் இன்னும் கைது செய்யாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதிலாம் கேட்டிருக்காரு, அவரை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் பெரியார் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன சொல்லணும் அதே தான் கருணாநிதி அவர்களுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கருணாநிதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் இருக்கும்போதே இந்த எப்படி சொல்றது இந்த கேள்வி அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு, ஏன் அந்த கிழவனை இன்னும் கைது பண்ணாமல் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக அன்னைக்கு காலகட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா பெரியார் பதிலுரை அப்படின்னு சொல்லக்கூடிய பதில் இருக்கு இல்லையா,
ஆன்சர் அப்படின்றத பல மேடைகளில் சொல்லிட்டாரு. அரசியல் களம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் இருக்கும் போது அது வேற மாதிரியா இருக்கும். இப்போ எம்ஜிஆரும் கருணாநிதியும் இருக்காங்க அப்படின்னா 2 மேடைகள்லையுமே 2 பேத்துக்குமே வெவ்வேறு கருத்துக்கள் அப்படின்றது இருக்கும். காரசாரமா வந்துட்டு பேசுவாங்க. பட் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திமுக இன்றைய அளவுக்கும் எம்ஜிஆருக்கான மரியாதை அப்படின்றத கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எக்கச்சக்கமான முரண்பாடுகள் இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி தான் திமுக சார்பில் குறிப்பிடப்படுது. இதே பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அரசியல் நாகரிகம் அப்படின்றதா எதிர்க்கட்சியான அதிமுகலையும் நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு சீமான் தையத்தக்கான்னு சொல்லி குதிக்கிறது தான் பார்த்தோம்னா இப்போ கேள்விக்குறியா மாறி இருக்கு. அரசியல் நாகரிகம் இல்லாம தான் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றமே தவிர யாரையும் விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல கிடையாது. 4வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கேன ஹைப்போக்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ கேன ஹைப்போக்ரைட் அப்படின்றது என்ன சொன்னதா இல்லை சீமான சொன்னதா அப்படின்னு சொல்லி தெரில. என்ன சொல்லியிருந்தா நான் எதுவும் செய்கிறது ஒன்று பண்ணுறது எப்படி சொல்கிறது ஒன்று பண்ணுறது ஒன்று அப்படின்னு சொல்லி பண்ணுறது கிடையாது. மேபி சீமானையே திட்டியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார், அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சீமான் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு யார் போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம வந்துட்டு அவருக்கு எதிரான ஒரு வீடியோ அப்படின்றத கிரியேட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா, தனிப்பட்ட நபரை பற்றி பேசுறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச தேவையில்லாத ஒரு விஷயம். அதுவும் ஆபாசமான வார்த்தைலாம் போட்டு பேசுறது அப்படின்றது நம்ம அவர் அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசினதுனால தான் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு இப்படி ஒரு கமெண்ட் அப்படின்னு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம், தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கப்புறமா மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ப்ரோ, உனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றின புரிதல் அவ்வளோவா இல்லை, ஸ்டார்டிங்கும் தெரில எண்டிங்கும் தெரில, நியூஸ் சேனல்ஸில் போடுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே எனக்கு ஒரு 22 வயசு ஆகுது அப்படின்னா மேபி எனக்கு ஒரு 15 வயசுக்கு அப்புறமா தான், ஒரு 14-15 வயசுல இருந்து தான் பொலிட்டிக்கல் அறிவு, அதாவது அரசியல் அறிவு அப்படின்றது வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு திமுகனா இதுவா, அதிமுகனா இதுவா, ஒவ்வொரு கட்சியிலும் இத்தனை பதவிகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 15 வயசுல ஆரம்பிச்சு இந்த 7 வருஷத்துல எனக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் வீடியோ அப்படின்றத கிரியேட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்ததா படிக்கப்படுறதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, கேட்ட விஷயங்கள். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் எழுதுனவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம படிக்க முடியும். ஸோ அதனால எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு அப்படின்றது கம்மி தான். பட் நியூஸ்ல வரதை வச்சு மட்டுமே நம்ம வீடியோஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணல, என்ன நடக்குது அப்படின்றத முழுசா அனலைஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ அப்படின்றது கிரியேட் பண்றோம். 500 கூட தாண்டலை, இந்த பேச்சு தேவையா? ஸோ ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கவுண்ட்டை வந்துட்டு சொல்கிறாப்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் லட்சங்களில் வச்சுருக்கவங்களோ இல்லை கோடிகளில் வச்சுருக்கவங்களோ தான் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி லட்சங்கள் கோடிகளில் வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நாள் என்ன மாதிரி 0ல் ஆரம்பித்து 200, 300, 400, 500ன்னு சொல்லி கிராஸ் பண்ணி இன்றைக்கி மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க தான். ஸோ நம்ம கடினமாக எஃபோர்ட் போடுறோம், கன்சிஸ்டண்ட்டாக போராடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நானும் ஒரு நாள் மில்லியன் வருவேன். அன்றைக்கும் இந்த மாதிரி யாராவது தப்பாக பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிரான வீடியோஸ் அப்படின்றத நம்ம சேனலில் கிரியேட் பண்ணப்படும். அது பாசிட்டிவ் வேலையாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் வேலையாக இருந்தாலும் சரி. ஸோ பெரியாரை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே ஓட்டுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்துட்டு பணம் கொடுத்து தான் இன்றைக்கி பொலிட்டிக்கல் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அதை உண்மையாகவே பாராட்டலாம். ஓட்டுக்கு பணம் அப்படின்றத அவங்க தர்றது கிடையாது. ஸோ இதை வந்துட்டு அந்த கட்சிகள் தான் வந்துட்டு முடிவெடுக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் போய் சொன்னால் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே தம்பி நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது அந்த கட்சிகள் சார்ந்த விஷயம்தான். ஸோ இதுக்குள்ளே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். இந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி என்னை பாதிச்சது மீன்ஸ் இதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. மற்றெல்லாம் கொஞ்சம் நார்மல் கமெண்ட்ஸாக தான் வந்தது. நம்ம மறுபடியும் தெளிவுபடுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான வீடியோஸ் அப்படின்றது தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதனால் நம்ம ஒருத்தவங்களுக்கு எதிரானவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவானவங்க அப்படின்றது கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் அன்னைக்கு அந்த விஷயம் ட்ரெண்டாக போகுது, ஹாட் டாப்பிக்காக மாறுதுன்னா அதை பற்றி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அன்னைக்கு என்ன விஷயம் பரபரப்பாக பேசப்படுதோ அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம வீடியோ அப்படின்றத கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த கமெண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறுபடியும் கமெண்ட்லேயே போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.